வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்று இருக்க வர்த்தக போர், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இந்தியாவுடனான நட்பு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இந்திய அமெரிக்கா வர்த்தகத்தில் எப்போதுமே மிகப்பெரிய ஒரு சவால்கள் இருந்துட்டு தான் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்டீல், ஃபார்மா போன்ற பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி பண்றதுல இந்தியா பெரும் பங்கு வகிக்குது அமெரிக்காவுக்கு. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய உள்நாட்டு வர்த்தகர்களை காப்பாற்ற என்ன பண்ணுதுன்னா, இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பலதரப்பட்ட வழிமுறைகளை மேற்கொண்டு அவங்களுக்கு டாக்ஸ் ஹைக் எனப்படுகிற வரி உயர்வை கொடுத்து இந்திய வர்த்தகர்களுக்கு பேரிடையே அமெரிக்கா தந்துகிட்டு இருக்கு. பலதரப்பட்ட பொருட்களை இந்திய வர்த்தகர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது மூலமா உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உள்நாட்டு வணிகர்கள் உட்பட பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளைம் பண்ணி தான் இந்திய பொருட்களுக்கு அதிகப்படியான வரிய வீழ்ச்சிருக்கு அமெரிக்கா. இதனால இந்திய ஐடி நிறுவனங்கள், குறிப்பாக சாஃப்ட்வேர் மற்றும் அவுட் சோர்சிங் துறைகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அமெரிக்கா கொடுத்துருக்கு. ஏன்னா பலதரப்பட்ட ஐடி நிறுவனங்கள் இங்க சென்னையில, தமிழகத்துல, இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அமெரிக்காவில் அவுட் சோர்சிங், ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய பணிதான் இந்தியாவில் படித்த இளைஞர்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவங்களுடைய வேலையை அவுட் சோர்சிங் முறையில இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஐடி துறைகளில் மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் ஹைக்கை அமெரிக்கா கொடுத்துருக்கு. இதுதான் இந்தியா வர்த்தக தடையா பார்க்குது. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா இது போன்ற வரி விதிப்பு, இன்னும் பல்வேறு வர்த்தக தடைகளை அமெரிக்கா விதிச்சிட்டு இருக்கு. ஆனா இதே சைட் பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் இடையேயான உறவு இன்னும் மேம்பட்டு இருக்கு. ஏன்னா இப்போதெல்லாம் அமெரிக்கா ஒரு ஹீரோயிக்கா தன்னை காட்டணும் ஆரம்பிக்குதோ, அப்பெல்லாம் எதிரியா ஒரு ஆண்டகனிஸ்டா காட்டப்படுறது என்னமோ ரஷ்யா தான். அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு உச்ச நண்பனா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. உதாரணமாக சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு உத்தரவுனா இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே ரஷ்யா உடனான இந்திய உறவு பலதரப்பட்ட வகையில மேம்பட்டு தான் இருக்கு. அவருடைய இராணுவ தளவாடங்களை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரஷ்யா இராணுவ தளவாடங்களை. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எண்ணெய் பொருட்களை நம்ம அதிக அளவு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் விண்வெளி ஆய்வு உபகரணங்கள் முதற்கொண்டு பலதரப்பட்ட பொருட்களை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்றதால ரஷ்யாவுடனான இந்திய நட்பு மிகப்பெரிய ஒரு அளவுல இப்போதைக்கு இருக்கு. இப்போதான் அமெரிக்கா இந்தியா மீது இது மாதிரி வர்த்தக தடைகள், டாக்ஸ் ஹைக்கு எப்பெல்லாம் போடுதோ அப்பெல்லாம் ரஷ்யா ஒரு உச்ச நண்பனா இந்தியாவுக்கு விளங்கிட்டு இருக்கு. ரஷ்யா இந்த மாதிரி இந்தியாவுடன் நட்பு பாராட்டும் போது ஒரு பாதுகாப்பு வலிமையும் பொருளாதார வல்லமையும் இந்தியாவுக்கு கிடைக்குது. பொருளாதார மாற்று வழியையும் இதன் மூலம் கிடைக்குது. ஏன்னா அமெரிக்கா பல்வேறுபட்ட தடைகளை இந்தியாவின் மீது விதிக்குது. பலதரப்பட்ட வரி, பலதரப்பட்ட தடைகளை இந்தியாவுக்கும் இந்திய நாட்டுக்கும் விதிச்சிட்டு இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் உற்று நோக்கிற ரஷ்யா நிறைய தளர்வுகள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வரி தளர்வுகள், இந்த மாதிரி நிறைய தளர்வுகளை இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியாவை ஒரு வலிமை பெற்ற பொருளாதாரத்திலையும் பாதுகாப்பிலையும் ஒரு வலிமை பெற்ற ஒரு நாடா விளங்குவதற்கு ரஷ்யா பெரிதும் உதவியா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்த காலகட்டத்தில், இப்பவும் அதிபராக தான் இருக்காரு. முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தார் இல்லையா அதிபரா, பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏவா ஃபர்ஸ்ட் டைம் இருந்த போதே இந்தியாவுக்கு பெருமளவு பாதிப்புகளை அவர் கொடுத்தாரு. இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை ட்ரம்ப் மேற்கொண்டாரு. குறிப்பா ஜிஎஸ்பி என்று சொல்லப்படுகிற ஜெனரலைஸ்ட்
சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ற ஒரு வரி சலுகை வந்து இந்தியாவுக்கு இருந்துச்சு. இந்த ஜிஎஸ்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் நாடுகளை வளர்ச்சியின் பாதையில கொண்டு செல்வதற்கு பல்வேறு வரி தளர்வுகளை இதன் மூலம் அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தது. ஏன்னா இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலில் இருந்தால ஸோ பொருளாதார ரீதியா இந்தியா வளர வேண்டும் என்ற ஒரு ரீதியில ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ற வரி சலுகையை இந்தியாவுக்கு கொடுத்திருந்தது அமெரிக்கா. அந்த சலுகையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்துல திரும்ப பெறப்பட்டது. இதனால பல்வேறு வர்த்தகர்கள், வணிகர்கள், எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் பெருமளவு பாதிக்கப்பட்டாங்க. இதனால 6 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதி பொருட்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் உள்ள பணியாளர்கள் வந்து H-1B விசா எனப்படுகிற வந்து அமெரிக்காவில் பணிபுரிகிற இந்தியர்களுக்கு கொடுக்கப்படுகிற H-1B விசா, இது தொடர்பாக வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து பலதரப்பட்ட சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி காலத்துல எடுத்தார். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியாவின் மீது ஒரு டாக்ஸ் அட்டாக் என்று சொல்லப்படுகிற ஒரு வர்த்தக ரீதியான, வணிக ரீதியான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை இந்தியா மீது கொண்டு வந்தாரு ட்ரம்ப். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது இந்த மாதிரி டாக்ஸ் ஹைக் 25%, 50%, ஈவன் 200% வரி விதிக்கிறதா அவர் இன்னமும் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இந்தியாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. மறுபுறம் வந்து இந்தியா, ரஷ்யா, சீனா உடனான நட்பு வந்து இன்னமும் பலப்பட்டிருக்கு. சீனா வந்து நம்ம நாட்டுக்கு அருகாமையிலே இருக்கிறனால்தான், இருந்தாலும் கூட சில காலங்களாக அவர்களுடனான நட்பு வந்து அவ்வளவு பேசும்படி இல்லை. ஸோ இப்போ வந்து ரஷ்யா, அமெரிக்கா வந்து இந்தியாவை எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்தியாவின் மீது இவ்வளவு கரிசனம் காட்டுற இதே வேளையில சீனாவும் ஒன்னா சேர்ந்து இந்தியா, சீனா, ரஷ்யா என கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்த 3 நாட்டு தலைவர்களும் வந்து பேசிட்டு இருந்ததை நம்ம ஊடக வாயிலாக பார்த்துருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பேரிடியா இருக்கு. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்களின் ஆலோசனையாளர் ஒருத்தர் வந்து டிவி நியூஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இவ்வளவு காலங்களாக இந்தியா அமெரிக்காவோட நட்பு வந்து வறுமை பெற்ற ஒரு வகையில இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே வந்து 25% வந்து டேக்ஸ் வந்து இந்தியாவின் மீது, அதாவது இறக்குமதி பொருட்களுக்கு வந்து நாங்கள் விதிச்சிருந்தோம். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு நாங்கள் 25% விதிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரஷ்யாவுடனான நட்பு வந்து பெருமளவு விரிவடைந்து அவங்ககிட்ட தான் வந்து நிறைய எண்ணெய் பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்களால வந்து சும்மா இருக்க முடியல. ஏன்னா வந்து எங்களோடு நட்பு நாடு என்று அறியப்படுகிற இந்தியா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆப்போசிட் கண்ட்ரிஸோட தொடர்பு வச்சுக்கிட்டு எங்ககிட்ட இருந்து சலுகையை பெற்று மற்ற எங்களுடைய பகை நாடுகிட்ட இருந்து வர்த்தகம் பண்றதெல்லாம் எங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியல. அதனால மேலும் அவர்கள் மீது நாங்கள் வந்து வரிய விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படைத்தன்மையோடு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்த ட்ரம்புடைய ஆலோசகர் சொல்றாரு. சர்வதேச வட்டாரத்துல வந்து இந்தியாவை பத்தி, அதாவது இந்தியா அமெரிக்காவுடனான இந்த மாதிரி மோதல்கள் பிரச்சனை வந்து ஒரு புறம் போயிட்டு இருக்கு. சர்வதேச வட்டாரத்துல இந்தியாவின் மதிப்பு கூடி இருக்கு. அமெரிக்காவில் சில அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்தியா இஸ் பிகமிங் டஃப் நெகோசியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இஸ் அவர் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இந்தியாவை குறிப்பிடுறாங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு யூரோப் கண்ட்ரிஸ்லாம் இந்தியா இஸ் நெக்ஸ்ட் குளோபல் பவர் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்தில் பார்த்தா அமெரிக்கா இந்தியா உறவுல வந்து ஒரு பாதிப்பு போய்கிட்டு இருந்தாலும், ஆனால் ரஷ்யாவுடனான இந்தியாவின் நட்பு வந்து ரொம்ப இன்னும் வீரியமா வலுப்பெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா நாடோடு தொடர்புடைய இன்னும் பிற கண்ட்ரிஸ்லாம் இந்தியாவுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்கு. நிறைய செலவுகளை இந்தியாவின் மீது கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் வந்து எனக்கு வந்து அமெரிக்கா இவ்வளவு பெரிய வரியை வந்து இந்திய வர்த்தகர்கள் மீதும் இந்திய பொருட்கள் மீதும் விதிச்சிருந்தாலும், மறுபுறம் வந்து பல்வேறு சலுகைகளை ரஷ்யா உறவின் மூலம் நமக்கு வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு.
ட்ரம்ப் வந்து முன்னாடி வந்தார் இல்லையா, அந்த ஆட்சி காலத்துல இருந்தே இந்தியாவின் மீது பலதரப்பட்ட பொருளாதார தடைகள், வணிக ஏற்றுமதியெல்லாம் நிறைய வந்து குளறுபடி நடந்துச்சு. பலதரப்பட்ட தடைகளை அவர் விதிச்சிருந்த போதிலும் வந்து இந்தியா இப்போ வரைக்கும் வலுப்பெற்ற ஒரு நாடாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்தியா இந்த மாதிரியான சவால்களை வந்து சமாளிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உண்மையா சொல்ல போனா இந்தியா இன்னும் எதிர்காலத்துல வந்து ஒரு வலிமை பெற்ற தன் சொந்த வலிமையால உலக சந்தையில பெரும் மதிப்பு மிக்க ஒரு நாடாக கண்டிப்பா விளங்கக்கூடிய அனைத்து சூழலும் இந்தியா கிட்ட இருக்கு. கண்டிப்பா வளர்ந்த நாடுகள் என்ற ஒரு கனவை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். ஏன்னா இந்த உலகத்தையே தான் ஆளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அமெரிக்காவே வந்து இந்தியாவை இந்த மாதிரி வந்து ஒரு பகையாளியா, ஏன்னா இவ்வளவு காலமா கூட்டாளியா இருந்த ஒரு அமெரிக்காவே நம்மளை வந்து பகையாளியா பார்த்து இந்த மாதிரி வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து விதிச்சிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமே வந்து ஒரு இந்தியா ஒரு நல்ல ஒரு பாதையில போக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இந்தியா இன்னும் சில ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா மாறி இப்போ வந்து பூரண அத்தானித்தின அப்படின்னு சொல்ற ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் சவாலா கண்டிப்பா இந்தியா விளங்கும் என்பதில் எந்த ஒரு எல்லளவும் சந்தேகம் கிடையாது.